வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விஷால் அண்ட் கோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன செமையா பிராங்க் பண்ணியிருப்பாங்க. செம ஃபன்னாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர்ஷன் வந்து இருந்தது அப்டின்னே சொல்லலாம். ஸோ அத பத்தி டீட்டெயில்டா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் விளையாண்டாங்க. டம்ஷரஸ் கேம். லைக் ஒரு மூவிய வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. அத அவங்க நடிச்சு காமிச்சு, அத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மத்தவங்கலாம் வந்து அந்த மூவி நேம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேம் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க. முத்துக்குமரன் வந்து அந்த ஸ்பாட்ல இல்ல. ஸோ ஒரு கட்டத்தில முத்துக்குமரன் வரவே, விஷால் வந்து ஒரு பிளான் பண்ணாரு. நான் இப்போ வந்து அந்த படம் என்னன்னே ஒரு இல்லாத படத்துக்கு வந்து நான் ஒரு க்ளூ குடுக்க போறேன். முத்துக்குமரன வச்சு அத நம்ம வந்து கண்டுபிடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு பிராங்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் அது தெரியும். முத்துக்குமரனுக்கு வந்து தெரியாது. முத்துக்குமரன் வந்து உள்ள உட்காந்துருவாரு. ஸோ விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கம் ஓடுறது, அந்த பக்கம் பண்றது, குட்டிக்கரணம் போடுறது, டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன்னா பண்ணிட்டுருப்பாரு. ஸோ பின்னாடி முத்துக்குமரன் பின்னாடி உட்காந்துருக்கவங்கலாம் வந்து செம்மையா சிரிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ முத்துக்குமரனும் வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் வந்து ஒரு ஒரு வார்த்தைய கண்டுபிடிச்சு, இதுவா? அதுவான்னு அப்படின்ற மாரி கேட்பாங்க. ஸோ 5 வேர்டு கொண்ட ஒரு படம் அப்படின்ற மாரி அவரு முன்னாடியே ஒரு க்ளூ குடுத்துருப்பாரு. ஸோ அத வச்சு ஒவ்வொரு அவரு பண்ற ஆக்ஷனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இதுவா இருக்குமோ, அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மூவி நேம்லாம் சொல்லிட்டுருக்காரு. ஸோ பின்னாடி இருக்கவங்க அண்ட் தென் விஷாலுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு பிராங்க்ன்ட்டு. அவர் எந்த மூவியும் வந்து கெஸ் பண்ணி ஒரு ஆக்ட் வந்து பண்ணல. சும்மா அப்படியே ரேண்டமா பண்ட்டாரு. ஏன்னா முத்துக்குமரன வந்து பிராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ கடைசி வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபன்னா போய் எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரனுக்கு வந்து அத சொல்லிடுறாங்க. இது வந்து உனக்கு போட்ட ஸ்கெட்ச்சு. நீ வந்து அ என்னென்ன கெஸ் பண்ற? ஒரு மூவி நேம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் என்னதோ பண்ணுவாரு. அதுக்கு நீ என்ன கெஸ் பண்றன்றத பார்க்கலாம். அது ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாரி இத நாங்க பண்ணோம் அப்படின்ற மாரி மஞ்சரி வந்து சொல்றாங்க. அடப்பாவிங்களா! இதுதானா? அப்படின்ற மாரி முத்துக்குமரன் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு, நான் நடுவுலயே சொன்னேன். மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க என்ன அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல அப்படின்ற மாரி அவரு சொல்லுவாரு. இருந்தாலும் அவர் ஸ்போர்ட்டிவா அத எடுத்துக்கிட்டு லைக் விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹக் பண்ணி அந்த பர்ட்டிகுலர் மூமெண்ட்ட சூப்பரா வந்து சேரிஸ் பண்ணாங்க எல்லாருமே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு வீக்குக்கு அப்புறம் ஒவ்வொரு வீக்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபன் மோடுக்கு வந்து பிக் பாஸ் வீடு போகும். ஸோ அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க் அப்புறம் இப்ப இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த டம்ஸ் ரேஸ் வந்து விளையாடுனாங்க. ஸோ நெறைய மூவி நேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா கண்டுபிடிச்சுட்டாங்க. ஒரு சில மூவி நேம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா கண்டுபிடிச்சாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மூவி நேம்ஸ் வந்து டக்குன்னு கண்டுபிடிச்சுட்டாங்க. ஸோ முத்துக்குமரன இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ல வச்சு பிராங்க் பண்ணது இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நான் சொல்றத விட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். பாய்.